Hello friends, good morning everyone. So வாங்க M6 மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து crude oil inventory டேட்டா என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சப்ளை தான் கொடுத்துருக்குறாங்க crude oil inventory டேட்டா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மே 14th ஒரு சப்ளை செயின் தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மே 21 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் அதாவது மே 14th மே 21 ப்ரொடக்ஷன் கம்மி தான். ஸோ மே 14 வந்து கிட்டத்தட்ட 3.454 எம் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா -0.9 இருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் தான் கம்மியாக தவிர ஸோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி ஸோ சப்ளை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நேற்று க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட இன்வென்ட்ரி டேட்டா வந்ததுக்கப்புறம் 410 இருந்து ஸோ ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ யூஎஸ் ஆயில் இன்னைக்கு ஓப்பன் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதாவது நேத்தோட லோவை பிரேக் பண்ணிடுச்சு. பட்டு என்ன சொல்றதுன்னா எந்த இடத்துலையுமே ஒரு சப்போர்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ நேற்று லோ வந்து கிட்டத்தட்ட $61.29. ஸோ அதை பிரேக் பண்ணி தான் ஸோ இப்போதைக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு பெரிய மூமெண்ட்டு ஒரு பெரிய புல்லிஷ் கிடையாது. இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு $0.04 மட்டும்தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் வந்து இன்னைக்கு எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்க இருக்கு அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயில் நீங்க கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸுக்குள்ளார தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5414க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5260க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சேனலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ட்ராவலிங் ஏதாவது போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அகைன் இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகணும். அதாவது எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த 5260க்கு கீழே கேண்டில் க்ளோசிங் நடந்தால் மட்டும்தான் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்டெல்லாம் இந்த 5260க்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா கொஞ்சம் வந்து ரெக்கவரி ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பனிங் ஒரு 5280 எல்லாம் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓப்பன் ஆனால் வெயிட் பண்ணி இந்த 5260 ஸோ நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 5260 பை எடுத்தது அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5357 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். கிட்டத்தட்ட ஒரு 60 to ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து எய்ம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 5320 சம்திங் இல்லை 5300 சம்திங்ல ஓப்பன் ஆகுது. ஸோ கீழே இறங்காம மேலே வந்தால் 5357 தான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடம் வந்தால் ஸோ நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மற்றபடி இந்த நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் பிரேக் அவுட் வச்சு எடுக்கிற மாதிரியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு தேவை சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. 5260 வந்தால் ஸோ பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 5357 வந்தால் ஸோ செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நேற்று வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், நேற்று ஈவினிங் வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன் 299.5 தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ ஈவினிங் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் ஸோ நம்ம வந்து அகைன் வந்து செல்லிங் சைடு வந்து போகலாம். ஸோ எந்த இடம் அப்படின்னா இந்த இடம் 286. ஸோ 286க்கு கீழே கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ அங்கேருந்து அகைன் வந்து 267 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு மறுபடியும் நினைச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ளார தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 3206க்கும் 3437 ஸோ அகைன் வந்து பையிங்கில் தான் இருக்கு. 3437 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்கு. ஸோ சில்வரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை தான், அதுவும் பிரேக் அவுட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு $34 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நேற்றே சொல்லியிருந்தா பிரேக் அவுட் அதாவது ஹையாக பிரேக் பண்ணால் கூட 861.71ங்கிறது
ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது காப்பரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகக்கூடிய இடம் தான். பட் இந்த இடத்துல இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நல்ல பிரேக் அவுட் நடந்தால் தான் மேலே வருமே தவிர, இல்லைனா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கான சான்சஸ் தான் காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ யூஎஸ் ஆயில் சப்ளை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இருந்தாலும் மார்னிங்கில் வந்து கொஞ்சம் பை எடுத்துட்டு கிட்டத்தட்ட 5357 வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.